இன்னும் தூங்கலையா? என்ன கேட்ட? இல்ல இன்னும் தூங்கலையான்னு கேட்டேன். இப்ப நான் தூங்கினா என்ன, தூங்கலனா உனக்கு என்ன? இதுக்கு தேவையில்லாம என்கிட்ட இருந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்க. உன் தொல்லை இருக்க கூடாதுன்னு தான் நான் அந்த இடத்துல விட்டுட்டு கிச்சன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ ஏதாவது பேசி நான் உன் மேல கோவப்பட்டு இப்ப அம்மா இங்க வந்து என்ன திட்டணும், அதானே உனக்கு வேணும்? ஐயோ ஏன் மீனாட்சி, ஏன் அப்படி எல்லாம் பேசுற? நான் சும்மா யதார்த்தமா தான் தூங்கலையான்னு கேட்டேன். இந்த பாரு, நீ பேசுறதெல்லாம் கேட்கவே கூடாதுன்னு தான் என் காதுல இதை மாட்டிருக்கேன். இங்க வந்து நின்னு என் கோவத்தை கிளப்பாம மரியாதையை கிளம்பிட சொல்லிட்டேன். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மீனாட்சி. என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி பிரச்சனை உனக்கு? நான் பாட்டுக்கு அமைதியா தானே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து பம் எடுத்துட்டு இருக்க? இல்ல மீனாட்சி, நான் சொல்றத கொஞ்சம் கேள. இங்க பாரு, இந்த தொட்டு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். என்ன இவ்வளவு நேரம் எங்க அம்மா காலை பிடிச்சு ஐஸ் வச்சிட்டு இருந்த, இப்போ என் கையை பிடிச்சு எனக்கு ஐஸ் வைக்க பாக்குறியா? உன்னை பார்த்தாலே எனக்கு உடம்புல எரியுதுடி. ஏன் மீனாட்சி, ஏன் இப்படி என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? அப்படி என்னதான் நான் தப்பு பண்ணேன்? ஏன் என்ன பார்த்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? சில விஷயத்துக்கெல்லாம் காரணம் கேட்க கூடாது. உன்னை எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். காரணம் இல்லாம எப்படி மீனாட்சி ஒருத்தரை பிடிக்காம போகும்? நீ என்ன வெறுக்கிறதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கும். சொல்லு மீனாட்சி, நான் என்ன பண்ணா என் மேல இருக்கிற கோவம் உனக்கு போகும்? நீ இந்த வீட்டை விட்டு போனா உன்னை எனக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. போயிடுறியா? இன்னும் 2 நாள்ல பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதுக்காக இன்னும் எதுவுமே பண்ணல. ஆனா நல்லா கொரட்டை விட்டு தூங்குறத பாரு. இவனெல்லாம் கட்டிட்டாடணும்னு என் தலையில எழுதிருக்கு. 2 நாள்ல பணத்தை கொடுக்க வக்கில்ல, கால் மேல கால் போட்டுதான் தூங்குவாரு தோற. தூங்குறத பாரு. எந்திரிக்குதா பாரு. என்னக்கா முன்னாடியே எந்திரிச்சிங்க போல இருக்கு? நான் எப்பவுமே எழுந்திருக்கிற டைம்ல தான் எழுந்திருச்சேன். நீதான் எனக்கு கொஞ்சம் லேட்டா எழுந்திருச்சிட்ட. அது என்னமோ தெரியலக்கா, நைட்டு படுத்தா உடனே தூக்கம் வர மாட்டேங்குது. வெறுமனே கண்ணை மூடிட்டு படுத்திருக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் காலையில எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிடுது. ஆமா, இன்னைக்கு என்ன நீங்க காஃபி போட்டுட்டு இருக்கீங்க? அத்தை நீ எந்திரிக்கலையா? குளிச்சிட்டு இருந்தாங்க, அதான் நானே காஃபி போட்டுடலான்னு வந்துட்டேன். போனா நீயே காஃபி போட்டுட்டியா? ஆமா அத்தை, இன்னைக்கு நீங்க எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு போல. ஐயோ, அதை ஏன் கேக்குற? நைட்டெல்லாம் இந்த கால் வலி தாங்க முடியல. வலி சுருக்கு சுருக்குன்னு இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சுதான் தூங்குனேன். ஆமா, பார்வதி இன்னும் வரலையா? இல்ல அத்தை, தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்காளா? சரி, நான் மாமாக்கு காப்பி எல்லாம் கொடுத்துட்டு வரேன். குடு. மீனாட்சி, என்னடி அதிசயமா புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்க? மொபைல கைமா தானே இருப்ப? போன்ல சார்ஜ் இல்லமா, அதான். அத சொல்லு. அதான பார்த்தேன், தெரிந்துட்டியோன்னு நினைச்சேன். இப்ப என்னப்பா
நான் போன் பார்த்தாலும் தப்பு புக்கு பார்த்தாலும் தப்பா என்னப்பா உங்க சட்டம் சாரி சாரி தெரியாம சொல்லிட்டேன். புக்கப்படி நல்லது. அப்பா ஆ, இந்த சுந்தரண்ண புதுசா மில்லு திறந்திருக்காராம். ஆ. ஒரு 2-3 நாளா எனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காருப்பா. அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு நேர்ல போய் மில்ல பாத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா இனிமேல இந்த மசாலா பொடி இந்த கடலை மாவெல்லாம் அவர்கிட்டயே கொடுத்து மலிவுல அரைச்சுக்கலாம். ஆமாண்டா சுந்தரம் எனக்கும் போன் பண்ணாப்புல. இன்னைக்கு நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்ல. சரிப்பா. என்னம்மா காஃபியை நீ எடுத்துட்டு வந்திருக்க, பார்வதி உள்ள இருக்காளா? அவ இன்னும் எந்திரிக்கவே இல்லடா. எந்திரிக்கவே இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சிருவாள. இவ்வளவு நேரமா ஏன் தூங்குறா? அதுக்கு என்னடா, என் கூட சேர்ந்து 4 பேரு அவளும் தானடா அந்த வீட்டுல வேலை செய்யறா. அசதியா இருக்கோ என்னவோ, தூங்கிட்டு போட்டு விடு, பொறுமையா எந்திரிச்சு வரட்டும். சரி அக்கா, காபி இந்தாமா. குடிமா. துளசி, பார்வதி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காளா? இல்லம்மா, அவதான் எனக்கு முன்னாடியே எஞ்சிருவாளே. அப்படியா? முன்னாடியே எந்திரிச்சிட்டாளா? கிச்சன்லயே காணோம், எங்க போனா? ஒருவேளை பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருப்பா. குளிச்சுக்கிட்டா? இரு பாக்குறேன். அப்பா, ஆ. அப்புறம் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மலர்களை பார்த்தேன், அதன் நிறம் தெரியவில்லை. டிவியை போட்டேன், அதில் படம் தெரியவில்லை. போனை பார்த்தேன், அதிலும் எதுவும் தெரியவில்லை. சரி என்று கண்ணாடியை பார்த்தேன், அதில் என் முகம் தெரியவில்லை. இருந்தும் எனக்கு சலனமில்லை. அவை அனைத்திலும் தெரிந்தது உன் முகம்தானே. ஆடா அடா அடா அடா, ஐயோ. இந்த பாத்ரூம்குள்ள வந்து டேப்ப திறக்கும் போது தண்ணி கொட்டும், ஆனா நான் திறந்தா கவிதை கொட்டும். ஆடடா, சூப்பர் சூப்பர். இப்படியே இந்த மூட்லயே இன்னொன்னு யோசிக்கலாம். பார்வதி, ஆ, பார்வதி, பார்வதியா? பார்வதி உள்ளேயா இருக்க? அம்மா, பார்வதி இல்லம்மா, நான் பாண்டிதோர இருக்கேன். பாண்டியா? பின்ன நல்ல மூடோட கவிதை யோசிச்சுட்டு இருக்க, சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ச்சே, ஐயோ. பார்வதி இங்கேயும் இல்ல. பாண்டி, நீயா குளிக்கிற? ஆமாமா, நான் தான் குளிக்கிறேன். ஏமா, எதுக்கு இப்ப பார்வதி இங்க தேடிட்டு இருக்க? சரி ஒண்ணு இல்லடா, சீக்கிரம் குளிச்சிட்டு வா. ஐயோ, எங்க போனா இவ? ச்சே, நல்ல நேரத்துல வந்து மூட ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. தர்மா, அவர்கிட்ட 2-3. தர்மா, என்னம்மா? பாத்ரூம்ல பாண்டி தான் குளிச்சிட்டு இருக்கான். பார்வதி எங்க போனாமா? என்னம்மா சொல்ற? அப்ப பார்வதி எங்க போயிருப்பா? தெரியல. இருங்கப்பா, எதுக்கு பதறீங்க? அவ காலையிலேயே எங்க போறா? மாடிக்கு ஏதாவது போயிருப்பா. நான் போய் பாத்துட்டு வரேன், இருங்க. எங்க போயிருப்பா? நான் எதுக்கும் கிணத்தடியில போய் பாக்குறேன். புவனா, தோ வந்துட்டேங்க. புவனா. தோ வந்துட்டேன். இந்தாங்க. ஏமா, பார்வதி நீங்க யாராவது பாத்தீங்களா? பார்வதி இன்னும் எழுந்திருக்கலாமாமா? அவ உள்ளதான் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, பார்வதி எப்போ எழுந்தாச்சுன்னு துளசி சொல்லிட்டா. அதான் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். அப்போ குளிச்சிட்டு இருப்பாளோ என்னமோ? அங்கேயும் இல்லம்மா, உங்க அத்தை பாத்துட்டு வந்துட்டா. துளசி, அவள அங்க காணமேமா? எங்க அவ கிணத்தடியிலே இல்லங்க. என்னது? எங்க போனானே தெரியலையே. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அம்மா, முதல்ல பதட்டப்படாத. பார்வதி இங்கதான் இங்க பக்கத்துல போயிருப்பா. மாடி இல்ல, நான் பாத்துட்டேன். தர்மா, என்கிட்ட சொல்லாம அவ எங்கே போக மாட்டாடா. அப்படியே போயிருந்தாலும் இவ்வளவு நேரமா வராம இருப்பா. காலையில யாரு அடுப்பு பத்த வச்சது? நான் தான் அத்தை. ஆனா அப்பல இருந்து நான் பார்வதியை பார்க்கவே இல்ல. துளசி, பார்வதி எழுந்து போனதை நீ பாத்தியா? இல்லப்பா,
நான் ஏஞ்சதுல இருந்து அவளை பார்க்கவே இல்ல. ஐயோ அக்கா பார்வதியோட போன் அங்க இருக்கா? ஆஹா இல்லடா. ஐயோ டேய் போன் போட்டு பாருடா. அம்மா அவ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. சுவிட்ச் ஆஃபா? ஐயோ என்ன இது மாயமா இருக்கு? ராத்திரி கூட பார்த்தேன், நல்லா தானே இருந்தா. அவதான் எனக்கு கால் வலிக்குதுன்னு கால்ல எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விட்டா. திடீர்னு ஆளை காணோம்னா என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாமா ஆ? கொஞ்சம் பொறுமையா இருமா, பார்வதி வந்துருவா. அதான் எங்கேயுமே காணுமேடா, எப்படி வருவா? யாருமே பாக்கலங்கிறாங்க. நீ போன் ஆஃப்ல இருக்குங்கிற, என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏய் நீ அவளை ஏதாவது திட்டினியா? நீ இந்த வீட்டை விட்டு போனா ஒரு வேலை உன்னை எனக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. போயிடுறியா? ஒரு வேலை உண்மையாலே ரோஷம் வந்து வீட்டை விட்டு போயிட்டாலோ? ஏய் கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? அவளை என்ன சொன்ன? அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் தான் அவளை எதுவுமே சொல்லலையே, அப்புறம் எப்படி போனா? மம்மி முறைக்குதே. மீனாட்சி விளையாடாத, ஒழுங்கா சொல்லு. பார்வதியை நீ திட்டினியா? பா, நீங்க தான் விளையாடுறீங்க. ஆ? அவ வீட்டை விட்டு போனதுக்கு என்ன வந்து கேக்குறீங்க? ஏய் உன்னை பத்தி தெரிஞ்சதுனாலதான் உன்கிட்ட கேக்குறோம். உனக்குதான் அவளை பிடிக்காதுல்ல, கண்டிப்பா நீ தான் அவளை ஏதோ சொல்லி இருக்கணும். அதனாலதான் அவ சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டான்னு நினைக்கிறேன். அம்மா, நீ நினைக்கிறதுக்கா நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நாள அவளை எதுவுமே சொல்லல. நீ நம்பனா நம்பு, நம்பாட்டி போ. துளசி, பார்வதியோட பேக் இருக்கான்னு பாரு. நான் ரூம்ல இருக்கும்போது பார்த்தேன்பா. அவ பேக்க ஓரமா எடுத்து வச்சுட்டு தான் நான் பெருக்குனேன். ஓ, போதுமா? இப்படி வீட்டை விட்டு போறவ பேக் எடுத்துட்டு போகாம வெறும் கையை வீசிட்டேவா போவா? ஏய் நீ பேசாதடி. மா இப்ப எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க? அவ பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பா, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. பக்கத்துல எங்கேயாவது போயிருந்தா பார்வதி போன் ஏன் ஆஃப்ல இருக்கு? சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்குமா? தேவையில்லாம நீயும் டென்ஷன் ஆகிக்கிட்டு மத்தவங்களையும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்க. போங்க போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க, போங்க. என்ன சொன்னாலும் எனக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு. தர்மா அம்மா, எதுக்கும் நீ ஒரு வாட்டி வண்டி எடுத்துட்டு போய் பாத்துட்டு வந்துடுறா. சரிம்மா நீ பதட்டப்படாத, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு. ஏய் இருடா, நானும் வரேன். சரி வாங்க. எங்க போயிருப்பாலோ என்னவோ தெரியலையே. என்னமோ பண்ணுங்க. வாடா. ஆ. இங்க பாருமா, நீயும் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. நானும் பாக்குறேன் இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே பண்ணிட்டு இருக்கேன்னு. ஏய் நீ வேணா மனசாட்சி இல்லாம கல் நெஞ்ச காரியாயிரு, ஆனா நான் அப்படி இல்ல. அவ நம்மள நம்பி வந்த பொண்ணுடி. அவளை காணோம்னா எனக்கு மனசு துடிக்கதான் செய்யும். நீயும் உன் பார்வதியும் என்ன பேச்சு பேசுறா பாருடி அவ. வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கணும். இங்க வந்து பார்த்தா இன்னும் கடை திறக்காம இருக்காங்க. நான் வேற வெளியூர்ல வந்துட்டேன். என்ன தோனி, இன்னும் ஏன் தர்மா கடையை திறக்கல? ஏன்னு தெரியலக்கா, நான் திறந்துருப்பாரு நினைச்சேன். நானும் இப்பதான் வரேன், என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா அண்ணே. சரி, நான் முன்வாசல் வழியா போய் பார்த்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. இவனுக்கு என்னன்னு தெரியலையாமே. மீனாட்சி எழுந்துரு. ஏய் எழுந்துருல. பைத்தியம். நீதான் பைத்தியம். எப்போ? இன்னும் 2 நாள்லயா? நான் வந்து தரேன், கன்ஃபார்ம் தான். சித்ரா. சரி அப்புறம் பேசுறேன். நான் இங்க பார்வதியை காணோம்னு புலம்பிட்டு இருக்கேன். எல்லாரும் எதுவும் நடக்காத மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் என்னவோ. கடவுளே. தர்மானே, தர்மானே. ஏமா என்னம்மா, அண்ணன் இன்னும் கடையை திறக்காம இருக்காரு. அங்க கஸ்டமர்லாம் வந்து காத்துட்டு இருக்காங்க, வந்து வந்து போயிட்டு இருக்காங்க. தோனி
பார்வதிய காணோம்டா. காணுமா? அம்மா, அக்காவை எப்ப தெரியுமா காணோம்? நைட்டு நான் தூங்க போறதுக்கு முன்னாடி கூட பாத்துட்டு தான் போனேன். எனக்கு அவதான் கால்ல மருந்தெல்லாம் தேய்ச்சி விட்டா. காலையில பார்த்தா ஆளையே காணோம். எங்க போனான்னு தெரியலடா. அம்மா, அக்காக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? தர்மா ஃபோன் பண்ணி பார்த்தான். அவ போன் ஆஃப்ல இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஒரே பதட்டமா இருக்கு. சரிம்மா, தர்மன் எங்க? தர்மாவும் அவங்க அப்பாவும் பார்வதிய தேடுறதுக்காக போயிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல இன்னும். நைட்டு நல்லாதான்டா இருந்தா. விடியறதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவளை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஒண்ணுமே புரியல. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. மா, இங்க பாருமா. இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் ஏன் வாயும் சும்மா இருக்காது. அப்புறம் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு பழைய ஏன் மேல தூக்கி போடுவீங்க? ஆளை விடுங்க சாமி. ஆனா ஒண்ணு, பார்வதி இங்க இருந்து போனதுக்கு இங்க இருக்கிறவங்க தான் காரணம்னு ஏதாவது தெரிஞ்சிச்சு, எல்லாரையும் உண்டலன்னு பண்றனா இல்லையான்னு பாருங்க. யாரா இருந்தாலும் சரி. இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்க? நாங்க தான் அவளை எதுவும் பேசலன்னு சொல்றோம்ல. அப்புறம் மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்க. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இவர் ஒருத்தர் என்ன வச்சுட்டு இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு தடவை கேட்டா என் வாய் வேற சும்மா இருக்காதே. பின்ன என்னடா, பார்வதியை காணோம்னு நான் பதறிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அவ எங்கேயும் போலன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் அவ வீட்டுக்கு வர போறா. நாங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? அது சரி. நீங்க எல்லாம் எப்படா அவ இந்த வீட்டை விட்டு போவான் தானே காத்துட்டு இருந்தீங்க. அதான் இப்ப நடந்துருச்சே. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். நீ பேசு, நல்லா பேசு, என்ன வேணாலும் பேசு. மா, அந்த பொண்ணு வீட்ல இருக்கிறப்பவே எங்களை தான் குறை சொன்ன. இப்ப அந்த பொண்ணு வேற வீட்ல இல்ல. பேச தானே செய்வ, பேசு. நேரம் ஆக ஆக எனக்கு மனசெல்லாம் படபடன்னு வருது. டேய் பாண்டி, நீ ஒரு எட்டு போய் பார்வதியை தேடிட்டு வாயேன். அதான் அப்பாவும் தர்மாவும் போயிருக்காங்களாமா. நான் வேற எதுக்குமா போகணும்? அவங்க ஒரு பக்கம் தேடட்டும்டா, நீ ஒரு பக்கம் போய் தேடு. பார்வதி உன் கண்ணுல பட்டாலும் படுவா. உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அப்படிங்கிற? ஆ. அப்ப டேய், சரி. அதான் அவங்க தேட போயிருக்காங்கல்ல. நீ மேல போய் படிப்போ. இல்லனா நான் போடா, போய் படிடா. ஓகே, போறேன். என்னம்மா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சும்மா எல்லாரையும் போட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்க. நீங்க போகலனா என்னால போய் தேட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானே போய் தேடிக்கிறேன். பார்வதி எப்படியாவது கூட்டிட்டு வரேன். டோனி, வாடா, நம்ம போய் தேடுவோம். வாடா. சரிம்மா. மா, என்னவோ பண்ணி தொலைங்க. என்னங்க, நீங்களும் பார்வதியை காணோம் டென்ஷனா இருக்கீங்களா? நீங்களும் உங்க அம்மா கூட போய் அவளை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஏய், என்ன நக்கல் பண்றியா? நானே 2 நாள்ல பணத்தை கொடுக்கணும், எப்படி கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற. ஏய், எங்க போயிருப்பானே தெரியலையே. விடியறதுக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு? என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, கண்டுபிடிச்சிடலாம். அக்கா அக்கா சொல்லுப்பா தர்மா. அக்கா, சகப்பா ஒரு புள்ள பாவாடை தாவணியில இந்த பக்கம் போனதை பாத்தீங்களா? என்னப்பா நீ சொல்ற மாதிரி நம்ம ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. இல்லனா அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லு. இல்லனா அந்த பொண்ணோட போட்டோ இருந்தா காமி. போட்டோவா? போட்டோ இல்லையே. எதுவுமே இல்லாம இப்படி மொட்டையா சொன்னா எப்படிப்பா? சரிக்கா, நீங்க போங்க, நான் வேற யார்ட்டே கேட்டுக்கிறேன். அப்பா ஏறுப்பா. அம்மா, இவங்கள்ட்ட கேட்கலாம். ஒரு வயசு பொண்ணு தாவணி போட்டு நீல முடி வச்சுட்டு இந்த பக்கம் போச்சா? இல்லையம்மா, நான் பாக்கலையா? அண்ணா நீங்க? நானும் பாக்கலமா. எங்க போயிருப்பானே தெரியலையே தோனி. தர்மா, நீ இந்த பக்கம் போய் விசாரி, நான் இந்த பக்கம் விசாரிக்கிறேன். அம்மா லட்சுமி, அண்ணே, எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருந்தால, அந்த பொண்ணு இங்க எங்கயாவது வந்தாளா? பாத்தியா? உங்க வீட்டுக்கு புதுசா பொண்ணு வந்திருக்காளா? நான் யாரையுமே பாக்கலையே. சரிம்மா. அக்கா,
எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருந்ததுல ஆமா அந்த பொண்ணு காலையில இந்த பக்கம் எங்கேயா போறத பாத்தியாக்கா? நான் பாக்கலையே தம்பி. பாக்கலையா? என்னப்பா ஆச்சு? இல்ல அந்த பிள்ளைய எங்க வீட்டுல காணோம். அதான் வெளியில எங்கேயாவது போயிருக்கான்னு தேடி பாக்குறோம், ஆளை காணோம். சரிப்பா, சீக்கிரம் போய் தேடி பாரு. சரிக்கா. தோனி எங்க இவங்க கிட்ட கேட்டு பாரு. தம்பி ஒரு அக்கா தாவணி போட்டுட்டு இந்த வழியா போனதை பாத்தீங்களா? பாக்கலையா? பாக்கலையா? என்னடா ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா, நம்ம அடையாளம் சொல்லி கேக்குறது கூட அவளோட போட்டோ நம்ம கிட்ட இல்லையே. இப்ப யாருகிட்ட போய் என்ன அடையாளம் சொல்லி கேக்குறதுன்னே எனக்கு தெரியல. நாம தப்பு பண்ணிட்டோமா தர்மா? அப்பா அம்மா இல்லாத பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறோமேடா. நம்மள நம்பி வந்தவள நம்மால பாத்துக்க முடியலையேடா தர்மா.